வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியேற்றி வருகின்றேன். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அனைத்து மக்களின் சார்பாக ஒரு முதலமைச்சராக அமரக்கூடிய நபர் அனைத்து மக்களுக்குமே சமமான அந்த உரிமையை வழங்க வேண்டும். ஒரு மரியாதை நிமித்தமாக நம்மளுடைய மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எடப்பாடி ஐயாவுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு முதல்வர் இதற்குரிய விளக்கம் கண்டிப்பாக அளிக்க வேண்டும். ஒரு சட்டமன்றத்தில் ஒரு நாகரிகம் நிமித்தமாக அவரை விட மூத்தவர் வயதில் மற்றும் அந்த சட்டமன்றத்தில் 50 ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் மக்களுக்கான பணியை முழுமைப்படுத்தி ஒரு மிகப்பெரிய நாகரிகம் தெரிந்தவர் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா. அவர் கொடுத்த அனைத்து வகையான மக்களுக்குரிய திட்டங்களை முழுமைப்படுத்தியிருக்கின்றார். 4.5 வருட காலமாக மக்களுக்குரிய முதலமைச்சராக அமர்ந்து எண்ணற்ற பணிகளை முழுமைப்படுத்தியிருக்கின்றார். அனைவராலும் அன்பால் அழைக்கின்ற எடப்பாடியார் என்ற மிகப்பெரிய சான்று இன்றைக்கு தமிழகத்தில் உருவாக்கி இருக்கின்ற ஒரு நபரை சட்டமன்றத்தில் வைத்து ஒரு மிகப்பெரிய அவமதித்ததுக்கு கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் முதலமைச்சர். இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், இது ஒரு நாகரிகமற்ற ஒரு மிகப்பெரிய பதிவு. இது மாதிரியான நிகழ்வுகள் இனி வரக்கூடிய இளைய சமுதாயம் பண்ணக்கூடாது என்பதற்காகவும் மக்களுக்கு முன்மாதிரியாக நடக்கின்ற முதல்வர் இது மாதிரியான நிகழ்வுகள் இனி வரக்கூடிய நடப்பில் நடத்தக்கூடாது என்பதற்காகவும் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது மக்களின் எளிய மகளாக பதிவிடுகின்றேன். நன்றி.